அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர், ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களின் மனம் எதை நீ ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நியாயமான ஆசையாக இருந்தால் நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடை தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. ஏன்னா ஒரு நாளையும் தெரிந்து வைத்துக் கொள்வது நல்லது. ஏன்னா முக்கியமாக இந்த சந்திராஷ்டிரம் எந்த ராசிக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதே போல் கோயிலுக்கு போனால் எந்த திசையில் விளக்கு ஏற்றணும், எந்த திசையில் வணங்கணும்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் உங்களுடைய எண்ணங்கள் 100% நிறைவேறும். கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ சந்திராசி இருக்கக்குள்ளே தங்களை தற்காத்து கொள்ளலாம். இதெல்லாம் காலங்காலமாக முன்னோர்கள் கடைபிடித்து வந்தது. அதன் அடிப்படையிலேயே இந்த டெய்லியும் நாளுடைய நிலைப்பாடு தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. கருத்தில் கொள்ளுங்கள். பரப்பாவை வைகாசி 17 இன்று ஞாயிற்றுக்கிழமை, ஆங்கில வருடம் மே 31, 2026. இன்று கரிநாள். அதே போல் இன்று பௌர்ணமி, சமநோக்கு நாள். நட்சத்திரம் இன்று மாலை 4:46 வரை அனுசம், பின்பு கேட்டை. திதி இன்று பிற்பகல் 2:45 வரை பௌர்ணமி, பின்பு பிரதமை. யோகமந்தி இன்று முழுவதும் மரண யோகம். சந்திராஷ்ட நட்சத்திரம் அஸ்வினி, பரணி. ராசி பார்த்திங்கன்னா மேசம். சந்திராசிரை பொறுத்த மட்டும் ராசி 50% பாதிக்கும், லக்னத்தை 90% பாதிக்கும். அதனால் இந்த மேச ராசி மேச லக்னம் இன்று மிக கவனமாக இருக்கணும். வண்டி வாய்ச்சாலுக்குள்ளே மிக கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும். எக்காரத்து கொண்டும் வண்டியை இயக்கி கொண்டே மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புண்டு. அதனால் எச்சரிக்கை அறிந்து விழிப்புணோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். நல்ல நேரம் காலை 7:30 8:30, மாலை 3:30 4:30. இந்த கௌரி நல்ல காலை 10:30 11:30, மாலை 1:30 2:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதியர்களுக்கு சாந்தி முகூர்த்தம் அமைப்பது, குழந்தை பாக்கி இல்லாதவங்களை பயன்படுத்துவது, எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த கௌரி நல்ல நேரத்தோட சுபவரை சேர்த்து பயன்படுத்தினா வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் ஓரநாதன் சூரியன் பகவான் தான். சூரிய வரை பார்த்தீங்கன்னா காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. சூரிய வரையில் அரசாங்கம் சம்மந்தப்பட்டது எந்த வேலையாக இருந்தாலும், அரசியல் சம்மந்தப்பட்டது எந்த வேலையாகவும் செய்தால் வெற்றி கிட்டும். கருத்தில் கொள்ளுங்கள். ராகுகாலம் மாலை 4:30 to 6, யமகண்டம் மதியம் 12 to 1:30, குளிகை மாலை 3 to 4:30. சூலம் மேற்கு. கோயிலுக்கு சென்றால் இந்த மேற்கு சைடு பார்த்து தான் இந்த கற்பூர விளக்கு ஏற்றணும். நீங்கள் கருத்து கொண்டு பயன்படுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.